கரானை பதம் பணிவோம். ஜெய் திருக்கைலாயபதி பரம்பரை மகாதேவா சரணம் சரணம் சரணம். அண்டதராதர குருமகாதேவதைகளுக்கு அண்டதராதர குருமகாதேவதைகளே சரணம் சரணம் சரணம். பாட்டு வித்தால் ஆடுகின்றேன், பாட்டு வித்தால் பாடுகின்றேன், கூட்டு வித்தால் கூடுகின்றேன், குடித்த உண்மை ஊட்டு வித்தால் உண்ணுகின்றேன். உன்னேர
நஞ்சுதனை எண்ணிடாமல் அறிந்து என்றும் நலமளித்த சிவமூர்த்திகளை அனைவர் நெஞ்சினில் சிக்கன பிடித்து விட்டார். நெஞ்சமெல்லாம் மங்களம் மங்களம் பார் என்றாரு தரப்பார்த்து. பாரிடை பிறந்தவரெல்லாம் பரசிவன் பேர்பாடியே சீர்படைத்து சிவனை சிக்கன பிடித்து ஜீவனும் சிவன பேர்படைத்து பக்குவமாய் பலரையும் பக்தனாக்கி ஓர் நிலைப்படுத்து ஒற்றியூரே அப்படின்னாரு கழுவி. சங்கரன் திருந்தாள் வட்டியில் தடுமையில் சிக்கிடுவான், அங்கமெல்லாம் அவனையாகி அம்பலத்திலே அணைத்திடுவான் என்றாரு சட்டி பரதேசி. மறக்கும் மனதையும் மாற்றிடுவார், மனங்களின் நம்மையும் ஏற்றிடுவார். சிறந்தாழ்ந்து சிவமே கதி என்றிடு சிக்கன பிடித்து சிவமாயாக்கிடுவானே என்றாரு குப்பை சித்தர். வாழ்க்கையில நமக்கு நல்லா தெரிஞ்சது ஒன்னே ஒண்ணு, அதுதான் அழுக. அழ தெரியாதவா யாருமே கிடையாது, எல்லாருக்கும் நன்னா அழ தெரியும். ஏன்னா அழுக ஒண்ணுதான் மனுஷனுக்கு தான் உள்ளத்தில் இருக்க வேதனைகளையோ இன்பத்தையோ துன்பத்தையோ வெளிக்காட்டுகின்ற ஒரு எக்ஸ்பிரஷன். ஆகவே அழுவது நாம் உணவுக்காக அழுகிறோம், உடுக்க உடைக்காக அழுகிறோம், படுக்க இடக்காக அழுகிறோம், மரணத்திற்காக அழுகின்றோம். ஆனால் இவற்றுக்காகவா அழுகையை இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிறார்? தானாய் தான் எடுத்த காலையில் வான் அமுதமாய் தேர்ந்தெடுத்திருந்தால் ஊனாய் உருவகிக்கு வந்த காலையில ஈசன் கொடுத்த அழுகையை தன்னை கரையேற்ற உள்ளம் உருகுவதற்காக கொடுத்தனை பாருன்னார் அகத்தியர். ஆகவே இறைவனை நோக்கி அப்பா நான் கரையேற வேண்டும், என் வாழ்நாள்ல 24 மணி நேரம் பணத்துக்காக நான் அலையாத நேரம் கிடையாது, அதுக்காக செய்யாத தவறுகள் கிடையாது, இத்தனையும் செய்து அது நிறைவேறா போனால் அழுக வருது. ஆனா அழுகை கொடுத்தது இறைவன் திருவடியை அடைவதற்கு ஒவ்வொருவரும் முயற்சி செய்வதற்காக, இறைவனை உள்ளமாறு உருகி அழுவதற்காகத்தான் அழுகை இறைவன் கொடுத்திருக்கிறார். ஆனா எல்லாரும் இறைவனை நோக்கி அழுவதெல்லாம் தன் காரியத்திற்காகத்தான். யாராவது பகவான் வேண்டி ஐயா என்னை கரையேற்றுன்னு வேண்டுவா குறைச்ச பேர் தான், எனக்கு தேவையெல்லாம் நிறைவா கொடுன்னு கேட்கிறவா தான் நிறைய பேர் இருக்கான். ஆனா எம்பெருமான் திருவருளால் ஒரு அழுகைக்கு இவ்வளவு சக்தி இருக்குது என்றால் அதற்கு காரணம் அடம் பிடித்தல். ஒரு காரியம் நிறைவேறணும் அடம் பிடிச்சுடுறது ஒரு குழந்தை, அது நடக்க போனா அழகு. ஏன்னா அழுகாது சாதிக்கலாம்னு பாக்குறது. ஆனால் கண்ணீருக்கு உள்ள சக்தி வேற எதுக்குமே கிடையாதுன்னா. ஆனா கண்ணீருக்கும் சக்தி இல்லாத நிலைமை ஒன்று உண்டு. எங்க மனம் அது கல்லாய் ஆயிற்றோ அங்கு கண்ணீர் வேலை செய்யாது. என்ன கல் நெஞ்சு யாருக்கு உருவாகிறதோ அங்கு கண்ணீருக்கு சக்தி கிடையாது. சக்தி இல்லாத ஆயுதத்தை வைத்து என்ன பயிர்? ஆகவேதான் கண்ணீர் சில நேரங்களில் வர்றதில்லை, ஓவர் துன்பம் வந்து விட்டுனா ஒரு சாதாரண சிரிப்போடு நிறுத்திடுவான். அங்க பாருங்க அழுகை சிரிப்புல இருக்கு. ஒரு ஓவர் துன்பம் வந்து விட்டுனா அழுக வர்றதில்லை, சிரிப்பு வர்றது. இந்த சிரிப்பு வருவதற்கு காரணம் அழுகை சிரிப்பை பிடித்துக் கொண்டது. இந்த பிடி இருக்கின்றத பல விதங்களை சேர்ந்தது. எல்லாருக்கும் தெரியும், வானத்திலே சனீஸ்வர பகவான் ஏறி செல்லும் வாகனத்தை பிடி என்பான் கலியிலே நடக்கிறது. எவ்வளவு ஒரு சுலமா எழுதி வச்சுக்கிறாங்க. சனீஸ்வர பகவான் ஏறி செல்லுகின்ற வாகனத்தை யாரும் பிடிக்க முடியாது. ஆனா அதை செயல்படுத்துகின்றான் வேறு விதத்தில் மனிதன். அதுக்குதான் வேறு காக்கா முடியும். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மாதிரி செய்கின்ற காரியங்களுக்கு பல காரணங்கள் இருக்கின்றன. அதுபோல் ஒவ்வொரு பிடிகளிலும் பல விதங்கள் உண்டு. மல்யுத்த காரணத்தை போனீங்கன்னா 48 உடும்பு பிடி ரகசியங்கள் எழுதி வச்சுக்கிறாங்க மல்யுத்தத்தில். அதுல என்னென்ன மாதிரி இன்னைக்கு ஒலிம்பிக்ல அந்த மாதிரிலாம் வேலை செய்தா சாம்பியன் பட்டம் கோல்டு மெடல் வாங்கலாம். ஆனா ரொம்ப பேர் போறதில்லை. சித்தனுக்கு அவன் எங்க போவான்? ஆனா அந்த பிடிகள்ல குரங்கு பிடி, உடும்பு பிடி,
நண்டுப்பிடி, நட்டுவா காளிப்பிடி, சேத்துப்பிடி, சீமை நாய்ப்பிடி, அல்சென்ட் கேப்சர்ன்றாங்க. புல்டரும் டாபர்மேன் பிஞ்சர் கேப்சர் மாதிரி. சீமை நாய் வாய்ப்பிடி, அது கடிக்க, அது பிடிக்கும். கடிச்சதுன்னா சின்னத்துல கடி வெளியே வந்துடும். ஏன்னாக்கா கடிக்கிறதுல பிடிச்சி மனுஷனை கொடுத்துறது கரெக்டான ஆளுகிட்ட. அதனாலதான் பிடி, சீமை நாய் பிடின்னு அப்பவே எழுதிக்கிறார். ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த குரங்கு பிடிகளும் நண்டு பிடிகளும் ஒரு மல்யுத்த காரணங்கள். அடுத்து வர்ம வைத்தியர்கள் என்று உண்டு. அந்த வர்ம வைத்தியர்களுக்கு பலவித பிடிகளை பற்றி தெரியும். சாக்குப்பிடி, சர்வப்பிடி, நேர்பிடி, நெருப்பு பிடி என்று உண்டு. வர்மம் கற்றவரிடம் நெருங்காத அவசியம். ஏன்னா சும்மா அப்படி தொட்டானா போதும், 10 நாள் இழந்திருக்க மாட்டோம். அந்த வர்மப்பிடியை பற்றி கூட ரீசெண்டா இந்தியா போட்டிருந்தான். அதை ஒரு ஸ்கூலா வச்சு நடத்தி சொல்லித்தர போறதா ஒருத்தர் சொல்லியிருந்தார் அண்ணா வைத்தியசாலையில. எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஏன்னா சாதாரணமாகவே இவன் இம்பு கும்பு என அம்பு என கொண்ட நீல மஞ்சள் நிறவண்ண கண்ணகாரம் செய்யுங்காரே கையில் செய்கிறான். அதுக்கு வைக்கிறான் பாருங்க. அந்த கும்பு கதெல்லாம் செய்வான். சும்மா போகும்போதே பசங்க அப்படின்றான். அவன் வீட்டில் இருக்கும் போது அப்பா அப்படி வரும்போது சோபா பார்த்து காலத்துக்கு விடுறான். என்னன்னா ஒரு கும்பு செய்யறான். ஒண்ணும் செய்யாத போது இன்னும் ஆட்டம் ஆடுறான். வர்மம் கட்டு கொடுத்தா அப்ப என்ன பண்ணுவோம் பாருங்க. ஆனா வர்மத்தை சொல்லி தரக்கூடாதுன்னு சித்தர்கள் சட்டம் வச்சிருக்கிறான். அதையும் மீறி போகும்போதுதான் விதி விளையாடுகின்றது என்ற அர்த்தம். ஆகவே வர்மக்காரர்கள் கூட சில பிடிகள் வைத்திருக்கிறார்கள். ஆனா அந்த பிடிகள் எல்லாம் எல்லாருக்கும் சொல்லி தர்றதில்லை. ஏன்னா தன்னையே ஒருவன் தாக்கினாலும் அவனை திருப்பி தடவக்கூடாது என்று வர்மத்தில் சட்டம் வர்றது. அடிக்கிறதில்லை, தடவக்கூடாது. தடவை போல தடவை. அதுபோல வர்மத்தில் இவ்வளவு சட்டங்கள் இருந்து அதை யாருக்கும் சொல்லிக் கொடுக்க கூடாதுன்னு சித்தர்கள் எழுதி வச்சிருக்கிறாங்க. அப்படி சொல்லிக் கொடுத்தா சாதம் அவங்களுக்கு தெரிய அனுபவி. ஆகவே மந்திரங்களிலும் சில பிடிகள் உண்டு. ஒவ்வொரு விதத்திற்கும் ஒவ்வொரு வித சக்திகள் உண்டு. ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த பிடிகள் எல்லாம் எதற்கும் பயன்படாது. ஆனால் ஆன்மீகத்திலும் பிடிகள் வைத்திருக்கிறார்கள். ஆன்மீகத்தில் குரங்கு பிடி என்றால் என்ன பொருள் என்று தெரிந்து கொள்ள வேண்டும். ஓடுவான் ஓரிரு ஜாலம் காட்டுவான், நாடுவான் நாமறியாததை நம்பிய சொல்லாவிடில் நழுவிய விடுவான் நமசிவாய சித்தனே விட்டிடாத குரங்கு பிடிய பிடித்திடடா சித்தனே. அதற்கு ஓடுவான் ஓரிரு ஜாலம் காட்டுவான், நாடுவான் நாமறியாததை. ஆன்மீகத்தில் குரங்கு பிடி என்றால் குருவை நாடி பிடி என்று அர்த்தம். அதனால்தான் அவன் ஓடுவான் ஓரிரு ஜாலம் காட்டுவான், நாடுவான் நாம் அறியாததை என்னாரு. ஆனா நம்பியே செல்லாவிடில், குரு பின்னால் நம்பியே செல்லாவிடில் நழுவி விடுவான் நமசிவாய சித்தனே. ஓடிடு குரங்கு பிடியால் பிடித்துடு சித்தனே என்றார். அதுக்கு குரு ஓடிதான் மார்ஜாலம் மார்க்கடக்க சோர நியாயம்லாம் இருக்குது. அந்த மாதிரி குரங்கு தான் குட்டியா போட்டு கவலையப்படாது. இது ஏறி பிடிச்சதுன்னா நிச்சயமா விடாது. அதனால்தான் குரங்கு பிடி போல் குருவை பிடின்னு சொன்னாங்க. ஏன்னா அவன் நினைச்ச நேரத்தில் காலம் காட்டிட்டு ஓடி போயிடுவாங்க. அதனால குரு கிடைப்பது கஷ்டம். ஆன்மீகத்தில் பலவித தெளிவுகள் கிடைக்கும், பலவித அருள் கிடைக்கும். குரு கிடைப்பது கஷ்டம். நம்ம சிவாச்சாரி சுவாமி சொன்னாரு, திருநீரை எனக்கு முதல்ல கொடுக்க வந்தா அவளை கொடுக்க சொன்னேன்னு சொன்னாரு. ஆனா திருநீர் வாங்குவதற்கு அவருக்கு தான் தகுதி உண்டு. ஏன் கேளுங்க. திருநீர் கொடுக்கின்ற குருக்கள், அந்த குருக்களுக்கு இவர் குரு. சீடர் குருவுக்கு தானே முதல்ல கொடுக்கணும். ஆகவே அவர் முறையிலிருந்து அவர் தப்பவல்ல, தன்னை தன்குருவை தானே தான் அளித்திட வந்தனர். இக்குரு சொல்லத மற்றொரு கழித்தனர். ஆனால் அவர் கடவுளுக்கு அவர் துளி கூட தப்பல. தான் குரு என்னையுமே மதிக்கின்ற எண்ணத்தை அவர் சொன்னா வச்சுட்டு இருக்கார். ஆகவே அவர் செய்தது சரியே. அதுபோல எம்பெருமான் திருவருளால் நாடிய பொருள் நவனையும் வெல்லும்
வந்துடு தவிட்டாத குருவருளாலே ஓடிய கொடுத்துடுவான் உருவகிக்கும் பொருளை பிடித்தடா குரங்கு பிடி போலனார் அகத்தியர். ஆகவே ஆன்மீகத்தில் குரங்கு பிடினா குருவை பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். அதே மாதிரி ஆன்மீகத்தில் உடும்பு பிடின்னு ஒண்ணு இருக்கு. இது என்னன்னு கேட்டா, நம்ம உடம்புல உயிர் இருக்கு, உயிரா இருக்கு சிவனை பிடித்து போய் என்பது பொருள். ஆடவே நெடுந்த ஆடவே அழகு உடல் அளித்தனவே கூடவே உள்ளிருக்கும் ஒருவனை ராப்பகலாய் தேடவே மாயமதில் ஏறி உடும்பு புல் வைப்பாய. அதுபோல நம் உயிருக்குள் உயிராய் இருக்கின்ற உடம்பில் உயிராய் இருக்கின்ற சிவனை விடாமல் நீ பற்று என்பதுதான் இந்த உடும்பு பிடியின் கருத்திய ஆன்மீகத்தில். ஆகவே இந்த பிடிகள் பிடிகள் என்ற உடனே எனக்கு ஒரு சம்பவம் ஜன வருது. ஒருத்தர் கேட்டாரு, பெருமாள் கோயில தான் அனுமார் இருக்கலாம், ஆனா சிவன் கோயில அனுமார் எதுன்னு கேள்வி கேட்டான். இவனே டிஃபரன்ஸ் கிரியேட் பண்ணிக்கலாம். ஆனா இதுக்குதான் பெரியவாள ஒரு பழமொழி சொல்லி வச்சார். பிள்ளையார் பிடிக்க புறங்காய் முடிந்தது ஒரு பழமொழி இருக்கு. அது எல்லாம் என்ன நினைக்கிற எக்ஸ்பிளேஷன் கொடுக்குறா, ரைட்டு. பிள்ளையார் பிடிக்கிறதுக்கா களிமண்ல பொம்மை செய்தா தும்பிக்கை வைக்கிற நேரம் வந்து முகத்து பக்கம் வைக்காம தலை பக்கமா வச்சுட்டா முகம் ஒரு மாதிரி மாறிட்டோம். நம்ம ஊர்ல அதான் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் மாறியது. அது இல்ல பழமொழி. எப்பவுமே நம்ம பழமொழியை நமக்கு ஏற்ற மாதிரி மாற்றி விடுவோம். யாருக்காவது ஹாமில்டன் பிரிட்ஜ் சொல்ல வராமன்னா டக்குன்னு இன்னொரு பேரை சொல்லிடுவோம். அது போல தனக்கு தெரிஞ்சதெல்லாம் எப்படியா சொல்லிடணும். நம்ம ஊர்ல இருக்கிற புத்தி அவனுக்கு தெரிஞ்சது அப்படின்னு சொல்லிடணும். ஆனா முறையோடு குருவிடம் கற்க வேண்டும். பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என்பது என்னன்னு கேட்டா, கோவில்ல பிரதட்சண விதின்னு ஒண்ணு வச்சிருக்கான். சைவ ஆகமங்கள் சொல்றது பிள்ளையார்ல தொடங்கி ஆஞ்சநேய உற்சவத்துல முடிக்கணுமா. அததான் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என்பது பழமொழி. அதனால பிள்ளையார் உற்சவத்தில் ஆரம்பிச்சு எப்பவுமே ஆஞ்சநேய உற்சவத்தில் முடிப்பான். அதே போலதான் சிவன் கோயிலையும் நம்ம வலம் வர ஆரம்பிச்சோம்னா முதல்ல கணபதி கிட்ட ஆரம்பிச்சு எல்லாரையும் நமஸ்காரம் பண்ணிட்டு வலம் வந்துட்டு கடைசியில ஆஞ்சநேய சுவாமியை சுற்றித்தான் வந்து உட்காரணும். இதுதான் முறை. இததான் பிள்ளையார் பிடிக்க குரங்காய் முடிந்தது என்பது பழமொழியில் தெரியும். ஆனா இதை விட்டு நாம் பல விதத்துல ஒவ்வொருவரும் நினைச்சுட்டு இருக்கோம். அந்த மாதிரி நினைக்காதீங்க. அதுபோல் தெளிந்த நிலைகள் தானாயாகவும் கொண்ட சிவன் ஆலயத்திலே அப்பா அனுமனை வைத்து வணங்குவது ஆரம்பிப்பாய் கணபதி இடத்தில் என்று சொல்லிய முடித்துடைய வளத்தில் அப்பா அனுமன் பின்னே சுற்றி பிறகு அமர்ந்து விடுவேன். அதனால கணபதியை சுத்த ஆரம்பிச்சு கடைசியில ஆஞ்சநேய சுவாமியை சுத்திட்டா உட்காரணுமா. அதுதான் இந்த பழமொழியுடைய அர்த்தம். இந்த மாதிரி பழமொழிய அர்த்தத்தை சொல்லி சொல்லி எல்லாரும் அந்த காலத்துல தெளிவா வச்சிருந்தாங்க. அதனால எல்லாத்துக்கும் பின்னாலேயும் ஒரு அர்த்தம் இருக்கு. அதனால பிள்ளையாரை பிடிக்கும் எல்லாம் நடந்துடும் சொல்றான் ஆன்மீக. ஆகவே வாழ்க்கையில் நாம் அனைவரையும் பிடித்து இழுக்கும் சக்தி ஒன்று உண்டு. அதுதான் இயற்கை காட்சிகள். இயற்கை காட்சிகள் மனுஷன் எல்லாரையும் இழுத்து விடுறது. இயற்கை காட்சிகளுக்கு அடிமையாகாதவர்கள் யாரும் கிடையாது. ஆகவே இயற்கை காட்சிகளுக்கு எல்லாரும் அடிமை. படித்தவனோ படிக்காதவனோ யாரா இருந்தாலும் மனுஷனை இழுக்கின்ற ஒரு அபார சக்தி பெற்றது இந்த இயற்கை காட்சி. இந்த இயற்கை காட்சி தான் சிவனின் மாட்சியையும் காட்டுகிறது. ராத்திரில பார்த்தோம் எத்தனை லட்சம் நட்சத்திரங்கள், விண்ண கோடி கோடி நட்சத்திரங்கள் இருக்கு. கோடான கோடி எண்ணிரல் திரள் கோடி சேர்த்த அனந்தும் கோடி வாத கோடி வருத்தும் கோடி எண்ணிலா கோடி கோடி நட்சத்திர மண்டலங்கள் படைத்து இத்தனையும் ஒன்று மஞ்சளாய் இருக்க வைத்தான் ஈசன். என்ன எத்தனையோ கோடி விண்மீன்கள் நட்சத்திரம், அது ஒரு மஞ்சளா ஒன்று வச்சானா அதான் நம்ம சூரியன், ஒரு சின்ன விண்மீன். அந்த மாதிரி அற்புதமான நட்சத்திரங்கள்ல எடுத்தோம்னா இன்னைக்கு எல்லாம் பேசிட்டு இருக்கிறான். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் 27 நட்சத்திரம் அவ்வளவுதான். ஆனா இன்னும் ஏராளமான நட்சத்திரம் இருக்கு. நட்சத்திர சித்த வைராகியம்னு அதிர்ச்சி எழுதுகிறார். அண்ட சராசரத்தில் எத்தனை கோடி நட்சத்திரங்கள்
தெரியாது, அதனால கோடி முடிச்சுடுறோம். ஆனா இங்கிலீஷ்ல கூட அதுக்கு மேல வார்த்தை கிடையாது. மில்லியன், பில்லியன், பில்லியன், 200 மில்லியன், 300 மில்லியன் தான் சொல்லுவான். நம்மளதுல கோடி, சதகோடி, 6 கோடி, 600 கோடி, 100 மித்ர கோடி, மித்ர பவித்ர கோடி, பவித்ர சதகோடி, சத மித்ர கோடி, மித்ர விருக்கு கோடி, மித்ர மாசு கோடி, ஒண்ணு பக்கத்துல 100 சைபர்கள் தெரிவிக்கீங்க. அதனால கோடிக்கு தமிழ்ல ஒண்ணுத்துல தான் வச்சிருக்கிறான் பேருங்க. அப்ப இந்த மொழிக்கு எவ்வளவு ஒரு சக்தி வாய்ந்த மொழி என்று நினைச்சுப்பாரு. ஆகவே இத்தனையும் கோடியா இருந்தாலும் நீ உடுத்துவதும் கோடி என்றால் தெரியவர்கள். ஆகவே அளவிடர் கறந்த மாட்சியினை இயற்கை காட்சிதான் சிவனின் மாட்சியை காட்டுகிறது. இந்த இயற்கை காட்சியில இவ்வளவு மில்கி வேலை நீங்க பார்த்தீங்கன்னா பல ரகசியங்கள் தெரியும். எத்தனை பூர்ப்புவம் தாகமும் புவனம் தானும் ஆகும், ஆர்ப்புவம் அளப்புவம் கேட்டது கொடுக்கும் பாரு ரகசியம். அதுபோல இறைவில் எத்தனையோ ரகசியங்கள் வெளியிட்டிருக்கிறாங்க பெரியவர்கள். ஆகவே ஈசன் திருவருளால் இந்த இறைவன் இத்தனை கோடி நட்சத்திரங்களையும் படைத்து, இத்தனை கோடி சக்திகளையும் படைத்து, இவற்றை எல்லாம் ஆட்சி ஒருவன் படைக்கின்றான் என்றால் அந்த சிவன் எத்தகையவன் என்று எண்ணி பார்க்கிறது. இதைத்தான் மாணிக்க வாசகர் சொல்றார். அண்ட பகுதியில் உண்டை பிறக்க அளப்பெறும் நன்மை வளப்பெறும் காட்சியினார். என்ன அற்புதமா எழுதினார். கோடான கோடி விண்மீன்கள் அதை அளந்து சொல்ல முடியுமா? அந்த வளப்பெறும் காட்சியை என்னன்னு விளக்க முடியுமா? அவ்வளவு அற்புதமான காட்சிகளை மிக எளிதில் படைத்திருக்கிறான் ஈசன். அப்ப அந்த ஈசனுடைய நிலை எவ்வளவு உயர்ந்திருக்கிறது என்று நினைத்து பாருங்கள். ஆனால் அந்த மாதிரி உயர்ந்திருக்கின்ற ஈசனை எண்ணத்திற்கு எட்டாதவன் என்று சொல்ல முடியுமா? விண்ணிறைந்தவன் என்று சொல்ல முடியுமா? அல்லது மண்ணிறைந்தவன் என்று சொல்ல முடியுமா? அல்லது எல்லையே இல்லாதவன் என்று சொல்ல முடியுமா? அந்த சிவனை இதான் மணிவாசகர் சொல்றார். எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைந்தி விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்காய் விலங்கு ஒளியாய் எண்ணிறந்து எல்லை இலாதானே நின் பெரும் சீர் கொல்லா வினையே புகழுமாறு அறியே. உன்னை மண்ணின் சொல்றதா, விண்ணின் சொல்றா, எல்லாம் கடந்தவன் சொல்றதா, உன்னை என்னான்னு சொல்ல தெரியாம நான் இருக்கிறேன். அப்போ பாருங்க இறைவனுடைய நிலையை அவர் எப்படியெல்லாம் நமக்கு உயிர்த்து உணர்த்துகிறார். இவ்வாறு சிவனை நாம் அறிவால் அறிய முடியாது என்று உறுதிப்பட சொல்கிறார். நமக்கு தெரிஞ்ச அறிவை கொண்டு ஈசனை அளவிடவே முடியாது. நமக்கு இருக்கிற அறிவோ கோடியில ஒரு சூன்யம் இல்லை. ஏன் கேளுங்க, எறும்புக்கு ஒரு பெரிய அறிவு இருக்கு, நமக்கு அது சுத்தமா கிடையாது. ஆனா நம்ம ஆரோக்கிய மக்கள் சொல்லிக்கிறோம். எறும்பு மரணம் வருவதற்கு முன்னால் சில சேட்டைகள் செய்யும். மரணம் வருவதற்கு முன்னால் அந்த காலத்தில் எங்க தாத்தா காலத்தில் எங்க தாத்தா காட்டியிருக்கார். சில எறும்புகள் அந்த பிள்ளையார் எறும்புன்னு சொல்றது உண்டு. எறும்பு எத்தனை வரைக்கும் அந்த எறும்பு தூக்கி முன்னால விட்டுருவார் உட்கார வச்சு. அது எப்படி ஓடுதுன்னு பார்த்துட்டு இருக்கார். எறும்பு நடை ரகசியம் பேரு. இது ஓடும் போது எத்தனை விதம் வளையுது அதெல்லாம் கணக்கு எடுத்துப்பார். அது எந்த இடத்துல நின்று காலை தூக்குறது அதை கணக்கு எடுத்துப்பார். இதையெல்லாம் லக்னங்களும் நட்சத்திரங்களும் போட்டு ஜாதகம் வரைந்து எவ்வளவு நாள்ல நான் பிறக்க போறேன்னு சொல்லுவேன். அந்த மாதிரி எறும்புக்கு இருக்கு. எறும்புக்கு நம்முடைய மரணத்தை அறிகின்ற அறிவு சொல்லுது நமக்கு. எறும்பை பார்த்து எத்தனை பேர் புரிஞ்சுக்கணும்? 4 லட்சம் இருக்குதான் என்ன மரணத்தை சொல்லி. ஆகவே ஒரு எறும்புக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை. எவ்வளவு கேவலமான நிலையில நம்ம இருக்கிறோம் யோசிச்சு பாருங்க. ஆனா அறிவாளின்னு சொல்லிக்கிறோம், ஆண்டவன் இல்லைன்னு சொல்லிக்கிறோம். கண்ணால் பார்ப்பதைத்தான் மெய் என்று நம்பி கருத்தால் உயிர்த்து உணர வேண்டிய ரகசியங்கள் எல்லாம் அறிய முடியாமல் இருந்து நம்ம அறிவாளின்னு சொல்லிட்டு என் அறிவுக்கு தெரிஞ்ச மட்டும் கடவுள் இல்லைன்றான். அது எவ்வளவு முட்டாள்தான் யோசிச்சு பாருங்க. எறும்ப விடுங்க, எறும்பு போனா போச்சு. ஈவுக்கு ஒரு ரகசியம் இருக்கு. ஈவுக்கு இருக்கிற அறிவு நமக்கு இல்லை. ஈ ஒரு மனுஷனை பார்த்து சிரிக்குது, நம்ம திரும்பி பார்த்து சிரிச்சிருக்கிறோமா? பிரிச்சு வச்சு அடிக்கிறோம், வேகம் வச்சு அடிக்கிறோம். நான் சொல்ல அதிர்ச்சர் எழுதுகிறார். கலியில அப்பா கூட்டு மருந்து பொருள் ஒன்றாய் சேர்த்து தலைக்கு திரவமாய் வைத்து அதில்
பிரிட்ஜ் அடி பண்ணி எழுதி வச்சுக்கிறேன். அது போல ஈகிற அறிவு நமக்கு கிடையாது. அது ரெக்கையை பின்கால் கொண்டு அப்படி வலிச்சு விடும். சித்தர்ந்து பாருங்க, ஈ டெஸ்ட் பண்ணி பாருங்க. அந்த ஈ இப்படி தூக்கும் போது நம்ம முன்னால் நிக்கிற ஈ பின்கால தூக்கி வலிச்சு விடும். அது நம்மளை பார்த்து. அப்போ நமக்கு என்ன வாழ்த்துக்களை ஓடுதுன்னு உடனே டெஸ்ட் பண்ணணும். நமக்கு சூரியக்கலை ஓடும் போது அந்த மாதிரி பின்கால் எடுத்து வலிச்சு விட்டா தெரிந்து கொள்ளலாம். நாம் பிரயாணம் செய்யும் போது வாகனத்தால் கண்டோம். ஒரு ஈ நமக்கு முன்னால வர ஆபத்து அனௌன்ஸ் பண்ணுது. அந்த அறிவு நமக்கு இல்லை. அப்ப ஈயை விட எவ்வளவு காலமானவங்க நம்ம யோசிப்பாங்க. அப்ப எப்படி நம்மள அறிவாளி சொல்ல முடியும்? அறிவியை நான் சொல்லணும். மக்களால் பிறந்து ஆறறிவு பெற்றோன் என்று அறிவினை கத்துகிறான் ஆறறிவு உடையோன் என்று இங்கனம் இருப்போன் எங்கனம் அறிவான் சொன்ன ஒரு ஈக்கு எறும்புக்கு இருக்கிற அறிவை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாத வரையில நம்ம இருக்கிற நம்ம பகவானை தெரிஞ்சுக்கணும்னா எவ்வளவு பணிவும் ஓடுறாங்க, எப்படி அடங்கி நிற்கணும், எவ்வளவு குழைவு ஓடும், இதை ஒவ்வொருத்தரும் நாம் யோசிக்கணும். ஆகவே சிவனை நாம் அறிவால் அறிய முடியாது, அன்பால் தான் உணர முடியும். அதுவும் அவன் விரும்பினான். பேயன் அறியும் அறிவு தந்தா என்ன பேரு பெற்று தாயே மலைமகளே செங்கன்மால் திருத்தங்கட்டியும் சொன்னார். நீயே அறியும் அறிவு தந்தாதான் அறிய முடியும். ஆகவே அறிவிற்கெல்லாம் அப்பாற்பட்டவன் ஆண்டவன். அந்த ஆண்டவனை அளவுகோல் கொண்டு அறிவால் அளக்கலாம் என்று நினைப்பது அறிவித்தார். ஆகவேதான் ஆண்டவனுக்கும் மனுஷனுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னு வந்தது. இதான் நேற்று ஆன்மீக கேள்வியா கேட்டோம் பகவான்லால. இதை எல்லாரும் ரொம்ப பிரமாதமா எழுதியிருக்கிறான். நான் இல்லைன்னு சொல்லு. ஆனா இந்த ஆன்மீக விடாதவர்கள் தான் ஆத்ம விசாரம் செய்வதற்கு வழிவகுக்கும் என்று குரு சொல்வார். இறைவனுக்கும் மனிதனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? நினைப்பவன் தான் மனிதன், முடிப்பவன் இறைவன் என்றார். அதற்கு மனுஷனுக்கு நினைக்கலாம் தெரியும், முடிக்க தெரியாது. அதை நினைச்சேன், இதை நினைச்சேன், இதை நினைச்சேன், அதை நினைச்சேன். சில பேர் நினைச்சதை முடிச்சிருக்கிறான். அதனால என்ன சொல்றான்? நான் நினைச்சதை முடிச்சனே என்ன சொல்றேன்னுவா. இறைவன் அருளால் நீ முடித்தாய் என்று அறிந்து கொள் என்பதுதான் பொருள். ஆகவே நினைக்க தெரிந்தவன் தான் மனிதன், முடிக்க தெரிந்தவன் இறைவன். இதுதான் இவ ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசம். நினைக்க தெரிஞ்சவனே முடிக்க ஆரம்பிச்சுட்டா நான் தான் இறைவன் என்று அகந்தை வந்துவிடும். அகந்தை வந்த கொஞ்ச நாள்ல ஐயா கவுத்துடுவார். ஆகவே எம்பெருமான் திருவருளால் அதுக்கு பலவித வழிகள் வச்சிருக்காங்க. அடுத்து தைரியம் என்று எதற்கு பெயர் என்று கேட்டிருக்கிறாங்க. பெரிய எல்லாரும் விதவிதமா தைரியம் மனசுல பட்டது எது சரின்னு படுறதோ அது தைரியமா செய்யலான்னு சொல்றாங்க. உன் மனசுல பட்டதெல்லாம் சரியா முடியுறது என்ன நிச்சயம்? ஒருவேளை மனசுல பட்டதுன்னு ஒரு இடத்துல போயிட்டு பாம்பு குத்துவில கையை விடுவியா? என் மனசு சொல்லிச்சு நான் நீலகண்ட மந்திர சித்தி பண்ணேன், விடு கைய பாம்பு குத்துவில்லை. அவர் உள்ள உட்காந்து சும்மா வந்து உன் நல்ல நேரம் மட்டும் பாம்பு இருக்காது. ஆகவே மனது பட்டதெல்லாம் செய்துவிடக் கூடாது. பெரியோர் அறிவுரைப்படிதான் எல்லா காரியங்களையும் செய்யணும். அதுக்காகத்தான் நம்ம பெரியவங்களெல்லாம் எத்தனையோ வழிகள் வச்சிருக்காங்க. நம்ம மனதுக்கு பட்டதெல்லாம் செய்துட்டோம்னா சில நேரத்துல தவறா போயிட்டோம்னா நம்மளுடைய மனசுல இருக்கிற வேலையை தாழ முடியாது. நமக்கு வேணும் நமக்கு வேணும் நம்மளே சொல்லுவோம், அப்புறம் வர வேலையை. ஆகவே தைரியம் என்று எதற்கு பெயர்? சுகம் வந்தாலும் சரி, துக்கம் வந்தாலும் சரி, மனம் சலனமடையாமல் இருப்பதுதான் தைரியம் என்றார்கள் பெரியவர். சுகத்தையும் துக்கத்தையும் சலனப்படாமல் தாண்டுகின்ற மனதுதான் தைரியமான மனது. 4 பேரை போய் அடிக்கிறதோ, ஒரு 4 பேர் நடுவில் கட்டி எடுத்து காட்டுறதோ, ஒரு 4 பேரை குத்து விடுறதோ, இதெல்லாம் தைரியம் இல்லை. கத்துக்கின விஜய சரியான இடத்துல காட்டாதுன்னு அர்த்தம். குத்து சண்டை செய்தா குத்து சண்டை பார்ல போய் போடணும். தெருவில் போய் சண்டை போடுறதா குத்து சண்டை ஆனது? அதுதான் கட்டுங்க ஜிம்னாஸ்டிக். சில பேர் சைக்கிள் விடுவான், ரோட்ல பலவித கோணமா விடுவான். அமைச்சர் எழுதிக்கிறார், ஏறி மிதித்தால் பார் அவன் பறப்பது என்று நினைப்பான்,
ரக்கை தான் இல்லை, விட்டு விட்டு குறுக்க நெளிந்து ஓடுவார். இவன் தங்கையை பந்தயத்தில் காட்டினால் பெருமை பாரு. இந்த டேர்னிங் கட்டும் கார் ஓட்டும் போது மோட்டர் சைக்கிள் ஓட்டும் போதா ஓட்டுறது? அதுக்குன்னு ஸ்லோ சைக்கிள் ரேஸ், ஸ்பீட் சைக்கிள் ரேஸ் வைப்பான். அங்க விட்டானா கோல்டு மெடல் கொடுப்பான். ரோட்ல விட்டு நம்மளெல்லாம் பிராணம் எடுக்கலாம். ஆகவே என்னன்னு கேட்டீங்கன்னா கட்ட கலையை ஒத்த இடத்தில் பயன்படுத்தாது. அதனால்தான் எந்த கலை கட்டாலும் அந்தந்த இடத்துல தான் பயன்படுது. மோட்டர் சைக்கிள் எடுத்தோம்னா புல் ட்ராக்ல கொண்டுடலாம், அப்பதான் பரப்புறாங்க. ஆனா அதே வந்து அந்த ரேஸ் மேட்சவல் விடுவான், அங்க பாரு ஒரு கட்சி ஆளா கூட வரமாட்டாரு. ஆனா இங்க திறந்து இருக்குது. அதனால எல்லாருக்குமே எல்லாரும் கைவர்த்தன் ஆயிட முடியாது. அதுக்கும் வாஸ்தவம். அவனை பற்றி அகஸ்தியர் எழுதுகிறார். பெருமாள் நாமம் பூண்டிருப்பான், கரு நிறம் பூண்டிருப்பான், சக்கரம் 4 வைத்து ஓடுகின்ற மூக்கி வைத்திருப்பான். கூசா இருக்குமா மூக்கு, அந்த மாதிரி காது. பிச்சை எடுப்பான் பெருமான் ஓட்டுவன்னா வரதல் ஓட்டுகிறாரு இல்லையா சரியில்லை. கரிவர்தனை பற்றி எழுதி வைக்கிறார். அப்ப பாருங்க, நம்மளை பற்றி எழுதி வச்சாங்க இருப்பாரா? நிச்சயமா எழுதி. ஆகவே ஈசன் திருவருளால் சுக துக்கத்தை ஒன்றாய் காணுகின்ற நிலை ஒருவனுக்கு வந்தால் சிவனை நாடி உருகும் உள்ளம் தானே வந்து சேரும். அப்பொழுதுதான் சிவனை நாடி உருகுகின்ற உள்ளம் வருமா? அது வரைக்கும் சிவனை நாடி உருகுகின்ற உள்ளம் நிச்சயமாக வராது. இதுக்குத்தான் மாணிக்க வாசகர் சொன்னாரு, இந்த நிலைக்கு அருளார் அமுதம் என்றார். அதனால்தான் திருவாசகத்தை ஒவ்வொருத்தரும் ஓதணும்னு சொல்றது. திருவாசகத்துக்கு உருகாதார் ஒரு வாசகத்துக்கு உரியா. ஈசனே கையெழுத்து போட்டுக்கிட்டான். இதை எல்லாரும் படிக்க. எத்தனை பேர் திருவாசகம் படிக்கிறோம்? புறப்படும் போது ஒருத்தம் பாடுவான்றான். தேவாரம் புறப்படும் போதா பாடுறது? யோசிச்சு பாருங்க. தினமும் பாட வேண்டியது. அதனால நம்மளுடைய அறிவித்தனம் இந்த டைம் பாடலாம். கல்யாணத்துக்கு பாருங்க, கர்ம பாட்டு பாடுவான். காலையில ஓடவும் வாசி பாடுறோம். அதை பத்தி உள்ள உட்காந்து கவனிக்க மாட்டான். ஆனா ஜான்வாசத்துக்கு என்ன நாயனம் வாசிக்கணும், கல்யாணத்துக்கு காலையில் என்ன நாயனம் வாசிக்கணும்னு லிஸ்ட் வச்சிருக்கிறாங்க. அதான் சொல்லித்தரான் திருச்சியிலே இன்னைக்கு எந்தெந்த ராகத்துல என்னென்ன வாசிக்கணும் நாயனத்துல. ஆகவே ஏதோ ஒன்றை போட்டுட்டா திருச்சின்னு நினைக்கிறான். அதுதான் நம்மளுடைய அறிவு. ஆகவே எம்பெருமான் திருவருளால் திருவாசகம் ஓதல். திருவாசகம் ஓதி திருமண ஊர்வலம் வந்ததுன்னா பிறவார் பிறவார் ஒரு வாசகம் ஓடிய பிறவார் இன்னவரை கைகூப்பி வணங்குவே வருவார் வருவார் தேவரெல்லாம் பாருன்னா. அதாவது எங்க தாத்தா காலம் எங்க அம்மா காலத்துல 7 நாள் கல்யாணம் 8 நாள் கல்யாணம். ஒரு குறிப்பிட்ட நாள்ல திருவாசகம் ஓதுறது, ஒரு குறிப்பிட்ட நாள்ல தேவாரம் ஓதுறது, திவ்ய பிரபந்தம் ஓதுறது. இந்த மாதிரி வச்சு இந்த மாதிரி கல்யாணத்துல அதனுடைய ரகசியங்கள்லாம் சொல்லி 7 நாள் 8 நாள் கல்யாணம். இப்ப கல்யாணத்துல காலையில இப்படி உட்காருவோம், கல்யாணம் அப்படியே டேர்ன் பண்ணுறா ரிசப்ஷனா. இப்படி இதை அரசியல் எழுதுகிறார். கலியில காலையிலப்பா பூண்டு ஒரு வேட்டி நடத்தி வருவான் பாரு. அங்கனும் மக்களை ஐயா திரும்பி அமரு என்பார். இவன் குழாய் மாட்டி நிற்பான் என்றார். போட்டு நிற்பான் சூட்ல. அப்ப எப்படி இருக்கு பாரு இந்த காலத்து கல்யாணம். இந்த மாதிரி ஆயிப்போச்சு. ஆகவே எம்பெருமான் திருவருளால் அருளார் அமுதத்தை ஒவ்வொருவரும் ஓடினார் அனைத்தும் பெற முடியும். சிவனை உள்ளத்தால் அதன் குழைந்து வணங்க முடியும் என்கின்றார். வழங்குகின்றாய்க்கு உன்னருளாளர் அமுதத்தை வாரிக்கொண்டு விழுங்குகின்றேன் விற்கிறேன் வினையேன் எண்ணிடி இன்மையார் தடங்கு அறிந்தேன் அன்ன தண்ணீர் பருக தந்து உய்யக் கொள்ள அழுகுகின்றேன் உடையாய் அடியேன் அடைக்கலமே என்னாரு மாணிக்கவர். இந்த அருளார் அமுதத்தை யார் ஒருவன் உண்மையாக நினைக்கின்றாரோ அவனுக்கு சித்த மலங்கள் அகலுமா. சித்த மலங்கள் அகன்றாத சிவனை உணர முடியும். அதைத்தான் சித்த மலம் அறிவித்து சிவமாக்கி எதையாண்டான் மாணிக்குவார். சித்த மலம் அருள்னா அவ்வளவு ஈஸியா. இந்த சித்த மலம் அருள வேணும் நினைச்ச
ஆரம்பிச்சோம்னா அருளார் அமுதத்தை முறையாக பருகுது. அந்த அருளார் அமுதத்தை பருகும் போது ஜீவன் வேறு சிவன் வேறு என்று வித்தியாசம் இல்லாமல் தெரிய வரும். ஜீவனும் சிவனும் ஒன்று, ஜீவனும் சிவனென வேறில்லை. ஜீவனார் சிவனாரை அறிகிறார், ஜீவனார் சிவனாரை அறிந்தபில் ஜீவனாய் சிவனாயிட்டிருப்பாரே என்றார்கள். ஜீவனார் சிவனாகி விட்டால் உள்ளம் சிவமாய் நிறைந்து உருகுகின்றது. அந்த மாதிரி உருகும் போதுதான் உன் அகத்திலே இறைவன் பத்திரமா கொண்டாந்து வர செப்பை செப்பா ஈஸ்வர கொண்டார. அன்பினால் அடிய நாவியோடு ஆக்கை ஆனந்தமாய் கசிந்து உருக என்பரம் அல்லா இன்னருள் தந்தாய் யானிதற்கு இளங்கோர் கைமாறு. அப்பா ஈசா அவள் அற்புதமாக உள்ளத்துக்களை உருகி வர ஜீவன் சிவனாய் ஆகிவிட்டான் என்று தெரிந்த நிலை வரும்போது அந்த மாதிரி வந்தாதான் சிக்கனை பிடிப்பது எவ்வளவு கடினம்னு தெரிஞ்சு. இத்தகைய நிலைகளில் சித்தமலை அறுப்பதற்காக இவ்வளவு ப்ராசஸிங் வச்சிருக்கிறாங்க. இந்த சித்தமலங்கள் அரும்போது சிவசக்தியின் நிலைகள் வரும். இதை சொல்லும் போது ஒரு சம்பவம் நினைவுக்கு வருகிறது. நிலை கொண்ட காலையில் நிற்பான் தன் கலை கொண்ட காலையில் கரும்பட்டு ஆள் சிலை கொண்ட காலையில் எடுத்தொரு தாடியுடன் அப்பால் நிலை கொண்டு குறுக்கும் நடக்கும் நடக்கின்றான் ஒருவன் பாரு. கருத்த பட்டு ஆடை அணிந்து ஒரு அற்புதமான தாடியை வச்சு குறுக்கு நெருக்கும் ஒருவன் நடக்கின்றான். உதடு சிறிது சுவை சிரிப்பு புருவமா உயர்ந்து நிற்கின்றது, வாயோ முழுங்கின்றது. நடப்பவனோ சகுனி மாமா. சகுனி மாமா நடக்கிறார் குறுக்க நெடுக்க சீரியஸா புருவத்தை தூக்கிண்டு தாடிய வேற தடவிண்டு. சகுனிக்கு முதல் வேலை செய்யணும்னா அவன் தாடியை தொட்டுடுவான்னு அர்த்தம். என்னைக்கு தாடியை தொடுறானோ அவன் பிரெயின் ஷார்ப்பா வேலை செய்யுது. ஆனாதான் தாடி வைக்கிற ஜாகிரதையா இருக்கணும். தாடி மகிழ்வை நான் அடிய 30 நாள் கருத்துட்டேன். அது சகுனிமாமா தாடி மகிழ்வு அவ்வளவு விசேஷமான தாடி. அதனாலதான் தாடி மகிழ்ல ஒரு அர்த்தம் சொல்லிருக்கார் அகஸ்தியர். குறுந்தாடி கோட்டுக்கால் பெருந்தாடி விருந்தாடி வைத்து அழகாய் வெட்டி விட்ட கருந்தாடி சருந்தாடி சருக்கும் சுருந்தாடி என்றார். இந்த மாதிரி 1000 தாடி இருக்கு. தாடி வளர்த்தவனை நம்பாதேன்னு சொல்லுது சாஸ்திரம். ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். சில பேர் பேஷனா இருந்து தாடி விட்டுட்டு இருப்பான், நம்பாது. ஏன்னு கேட்டீங்கன்னா தாடி வளர்த்தவனுக்கு என்ன வரும் கேட்டீங்கன்னா, வளர்த்த தாடி வாக்கினில் செய்தானம் தடுத்திடுவான் பாருங்க. சொன்ன வார்த்தையை காப்பாற்ற மாட்டான். அதனால்தான் தாடி வளர்த்தவங்க ரொம்ப ஜாகிரதையா இருக்கு. நாளைக்கு கொடுக்குறேன்னுவா 40 நாள் கழிச்சு கொடுப்போம். அப்ப கேட்டு நீங்க தாடி வளர்த்தவங்க எவ்வளவு உஷாரா இருக்குது. நாங்கள் அடிக்கிறது அதே மாதிரி பிரெஞ்சு தாடினா ஜிங்குட்டு ஷோட்டா இதுவும் கனெக்ட் பண்ணி விட்டு நிறைய பிராமணன் வச்சுக்காயா. ஆகவே எவ்வளவு இருக்கிற ஆபத்து வேதனையாகுது. ஆகவே நான் அவரை வேற ஒருத்தர் நினைச்சின்னு போய் நமஸ்காரம் வேற மாதிரி பண்ணேன். அது நன்னா இருக்கேன்றார். அப்பதான் தெரியும் நாடாக போன ஜென்மத்தில் அரபு நாட்டில் பிறந்திருப்பான் போலன்னு நினைச்சு. அது போல எம்பெருமான் திருவருளால் இதுக்கு மட்டும் தாடி வச்சிருப்பான். அது சுருக்கு குடிமின்னு சொல்றது. அது பேரு குச்சி மட்டையை பாடி தேங்காய் உச்சோட மேல நிக்கிட்டு பாருங்க. அதை வச்சு ஒட்டி வச்ச மாதிரி அந்த தாடி வச்சிருந்தாங்க. அவன் உன்னை ஓடி ஓடி விரட்டிய வரி வாங்குவான் பாரு. அவங்க ஒர்க்கு கொடுத்துட்டான். அவங்க நடையோ நடக்க வச்சுக்குவான். ரொம்ப ஜாகிரதையாக மகமா தாடிக்காரங்க அழகா கட்டு வச்சு ஷேப்பே பண்ணிருப்பான். இங்க இருக்கா தாடி இங்க வரைக்கும், அது மறுத்து தாடின்னு பேரு. அந்த தாடி வச்சோட பறவைகளுக்கு இன்னும் ஜாகிரதையா இருக்கணும். போட்டுடுவான் குல்லா பாரு, கொடுக்கும் பணமெல்லாம் சுவாகாயம் ஆகிவாங்க. ரொம்ப ஜாகிரதையா. ஆனால் தாடி மிகன் வரும்போது அப்படின்னு பெருசாக அதுபோல் அல்லாமல் சகுனி மாமா தன் தாடியை தடவுறாரு. அப்ப அவருக்கு அற்புதமா வேலை செய்து என்ன நினைக்கிறாரு?
இந்த பீஷ்மாச்சாரி இருக்கிற வரை கௌரவர்களுக்கு வெற்றி கிடையாது. இந்த கடன் இருக்கும் வரை ஒன்றுமே செய்ய முடியாது. இவரையும் ஒழிக்க வேண்டும், கௌரவர் ஜெயிக்க வேண்டும் என்று ஒரு திட்டம் தீர்க்கலாம். சகுனி பாருங்க எப்படியாப்பட்ட ஆளு. சகுனி மாத்திரம் இல்லைன்னா மகாபாரதம் அவ்வளவு அற்புதமா இருந்திருக்கும். ஆனா இருந்ததுனால்தான் தெரியல. அது போல சகுனி மாமா இந்த எண்ணத்தை உருவாக்கிட்டா பீஷ்மாச்சாரி எப்படியாவது முடிச்சிடணும். ஆனா அவர் எரிந்து கிடையாது. இதற்காக இரவும் பகலமாய் நட போடுறான். ராத்திரி நைட் அண்ட் டே. எங்கு போவது, யாரை நாடுவது? இந்த கிழத்தை ஒழிக்க. நம் பக்கம் கௌரவர் பக்கம் ஜெயிக்க வழி என்ன? குறைஞ்சது 3 மாசமா சுத்தலானா இந்த மாதிரி ராத்திரியும் பகலும். மாதம் 3 சகுனி கழித்தவன் சாதனை ஒன்று செய்ய கங்கை புத்திரனை மாய்க்கும். கொண்ட கௌரவர் வெற்றி கொள்ள நடையாய் நடந்து பார்த்தான். சகுனி நமக்கு நிறைய பாடங்களை சொல்லித்தர. அப்பா அவர் மூளையில உதயமா இருந்தார். சண்டைக்காரன் காலில் விழுறதை விட, சாட்சிக்காரன் காலில் விழுறதை விட சண்டைக்காரன் காலில் விழுந்துடலான்னு யோசிச்சாராம். சண்டை போட போறது பாண்டவர்களோட. வேற எல்லாரையும் இப்ப ஐடியா கேட்டா நம்மள ஒரு மாதிரி வழி பண்ணிடுவாங்க. ஆகினால நேரா பாண்டவர்களிடத்திலேயே கேட்டு விடுவதற்கு ஒரு வழி. புதுசங்கன் என்று அவனுக்கு சாரதி. இவனை மாதிரி 100 மடங்கு பிரெயின் அவனுக்கு. எப்பவுமே டிரைவர் ஜாகிரதையா வச்சுக்கணும்னு சொல்றது. சாரதி உட்கார்றதுதான் இருக்குது ரகசியமே. மாஸ்டர் பின்னால உட்கார்ந்தாருன்னா அவருக்கு ஸ்பெஷல் மாஸ்டர் உட்காரணும் முன்னால டிரைவிங்ல. அதுபோல் சாரதி பார்த்தானா, ஏது தாங்கள் விடாமல் 3 மாதம் தொட்டிருக்கிறீர்கள் தாடியை. அவன் எப்படி அப்சர்வ் பண்ணிக்கிறான் பாரு. சும்மா தொட்டாலே அவருக்கு வெயில் வேலை செய்யும். ஆனா 3 மாசமா தொட்டு இருக்கிறாரு, ஒரு வேலையும் செய்யாம சுத்தி இருக்கிறார். அப்போ என்ன அந்த மாதிரி இல்லவா டிரைவர் அமைங்க. ஆகவே அவன் என்ன சொன்னானா, சரி பார்த்தானா, எங்கன மாதிரி வாழ்வீங்க தாங்கள் அறியாதுதான். அடியே 1 ரூபாயும் தரட்டுமானா. குடிக்கடி சகுனிக்கு புருவம் தூக்கிய புருவத்தை தூக்கணும் இறங்கியான் கீழே. அப்ப என்ன சீரியஸா கேட்டுப்பான் பாருங்க. என்ன என்று வினாவினான். உருவம் கீழ் இறங்காதது பாரு. நாம் சகாதேவனிடம் போனால் வழி திறக்கும் தலைவா. சகாதேவன்கிட்ட போனா நமக்கு பிரமாதமான வழி கிடைக்கும். எடுத்தவன் கையை தகுதி பாரு. அது வரைக்கும் வச்சுன்னா டக்குன்னு கையை எடுத்தான். உத்தமாதி முறை ஓட்டுனா குதிரை கூட கருத்து குதிரை. சகுனி 8 மாதம் கருத்திலே குதிரை கூட கருத்துதான். 7 மரியப்பா 100 அம்மாவாசை திரட்டி தடவியது போல கூறி ஓடும் பரிபாரன் சகுனிக்கு அங்கடி திரிப்பார். அவ்வளவு தாக்கத்த குதிரை கோல்டன் ராக் மாதிரி வச்சு வந்துடுறாங்க. பிரமாதமான அரேபியன் ஆட்சி டக 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 டகன்னு ஓடுறது முன்னால எப்படி இருப்பான். ஆனா ஓடுற சாரதியோ வெள்ளம் எடுத்து போடுறாங்க. என்ன டோட்டா காம்பினேஷன் இருப்பாரு. அற்புதமா ஓட்டிட்டு வந்தா ஒரு குறிப்பிட்ட இடத்துல வந்தவொடனே அமுக்குன்னா அங்க போட்டான் பிரேக். தேடி போகக்கூடாது, நடந்தே போட்டு தூரத்துல இருந்து பார்த்தா பஞ்சபாண்டவர்கள் ஒருவனாயிருக்கின்ற சகாதேவன் கருதின்றான். பெருந்தலையன் கருத்தாடையோனப்பா திருத்த தாடியோ என்ன பிரளயமோ என்று அந்த நடை இருக்குதே. சகுனி நடைக்குன்னு 4 பாட்டு 400 வரியில எழுதிய 4 பாட்டு 400 வரியில. அவன் சகுனி வந்து சில பேர் நடையில பாட்டு இருக்கு. நடையில மகனும் ஆகவே எல்லாம் திருவருளால் அவன் நடை என்றுமே நேரம் அழைக்காமல் கடை
வந்த விஷயம் வணக்கம் வணக்கம் சகாதே எண்ணியவனே எதிரி என்று விட்டார். என்ன ஆனந்தம் நினைச்சவரே எதிர்க்க நின்றுட்டாரானா ரொம்ப ஆனந்தம்னு தனிமை மாமா சொல்ற. யாராவது இருக்கிறார்கள் வந்தவனே கேள்வி போறாங்க. இதனி சரிபடி போனவனே வீட்டை கப்பல் நட்டி அப்புறம் வீடியோ தட்டு அந்த மாதிரி அதுபோல எம்பெருமான் திருவருளால் உள்ள போன உடனே யாராவது இருக்கிறார்களா என்று கேட்டு அவன் வேலையில போயிருக்கா யாரும் கிடையாதுன்னு சொன்னாங்க. அவ்வாறு சொன்னதை பார்த்தவுடன் சருமி சிறிது சிரித்தார். ஏது என்னை தேடி வந்திருக்கிறீர்கள்? சகாதேவன் கேட்டார். ஏதோ உன்னை பார்க்க வேண்டும் என்ற எண்ணம் என்னை இழுத்து வந்துவிட்டது. இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு இப்பதானே தோணும். மாமா நீங்கள் வந்தால் ஏதோ அங்கு இருக்கிறது என்று அறிவேன். ஒன்றும் இல்லை சகாதேவன், என்றுமே உண்மையை பேசுபவன் நீ. உனக்கு தெரியாதது கிடையாது, அனைத்தும் அறிந்தவன் நீ. இருந்தாலும் அங்கதான் ஒரு படி. மாமா தைரியமாக சொல்லுங்கள், யாரிடமும் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரியும் நீ உண்மையை தவிர வேற எதுவும் பேசாதவன். அதையே சொல்லுகிறேன். ஒன்று அடியேன் கர்ணனைத்தான் படைத்தளபதியாய் ஆக்க வேண்டும் என்று முடிவெடுத்தேன். ஆனால் இந்த பிதாமகர் இருக்கு வரை வேறு யாரும் அத்தினாபுரத்திற்கு படைத்தளபதியாய் ஆக முடியாது என்று தெரியும். அதோடு மட்டுமல்ல, அவர் படைத்தளபதியாய் ஆகிவிட்டால் சண்டைக்கு நீண்டு கொண்டே போகும். பஞ்சபாண்டவர் மீது அளவு கடந்த அன்பும் பாசமும் உடையவர். ஆகவே யாரையும் கொல்ல மாட்டார், சண்டையும் வளரும். என்ன தெரியும்? சண்டை என்றால் ஆரம்பிப்பதும் தெரியக்கூடாது, முடிவதும் தெரியக்கூடாது. அவருடைய ஐடியா பாருங்க. அவருக்கு சண்டை பார்த்தா பகாது. சண்டையின் சாஸ்திரமே அறிந்து வைத்திருக்கிறீர்கள் மாமா. என்ன தெரியும் எனக்கு? உனக்கு தெரிந்த அளவு கூட கிடையாது. அந்த பீஷ்மர் தன் கையாலே அவர் இறக்க வேண்டும். ஏனென்றால் அவர் பெற்ற வரும் அப்படி. அவர் என்று நினைக்கிறாரோ அன்றுதான் அவர் உயிர் அவர் உடலை விட்டு திரியும். ஆகவே அவர் கையாலே அவர் இறக்க வேண்டும். ஒன்று. அடுத்து கௌரவர்கள் ஜெயிக்க வேண்டும். இந்த இரண்டிற்கும் உபாயம் உன்னிடம் தெரிந்து கொள்ளலாம் என்று வந்தேன். பார்த்தீங்கன்னா எப்படியாப்பட்ட பிரச்சனையை வச்சு ரொம்ப லைட்டா சகாதேவன் சொன்ன. கொஞ்சம் தயங்கினா சகாதேவன், உனக்கு தெரியவில்லை என்றால் பரவாயில்லை. ரொம்ப அற்புதமா டீல் பண்றாரு. உனக்கு தெரியவில்லை பரவாயில்லை. சகாதேவா ஏதோ விருப்பத்தை தெரிவித்திருக்கேன், அவ்வளவுதான். நான் வந்தது தெரிய வேண்டாம். நான் புறப்படுவேன். ஐயா புறப்பட்டு கேரட்ல ஏறினார். சரி புறப்படுறேன்னு சொல்லிட்டு கொஞ்சம் தூரம் போய் நின்று திரும்பி பார்க்கிறார். 2 நாள் கழித்து வருகிறேன், விடை ஏதாவது கிடைக்கும். என்ன விடை அப்படின்னு கேட்டா சகாதேவன். கொடுக்கும் விடை குறித்து எடுக்கும் விடை போடும் இடுக்கும் விடை நடுக்கும் விடை நாம் நக்கும் விடை தான் எடுக்கும் விடை. அப்பா கொண்ட கொடுத்த சாதனைகளை எல்லாம் இந்த பணம் எதற்கு? கொடுக்கறதுக்காக. ஏன் கொடுக்கறதுக்காக? அவெல்லாம் தான தர்மம் பண்ண போறான். அந்த தர்மம் பண்றதுக்காக கொடுக்கின்ற ஒரு எண்ணம் வரணுன்றதுக்காக இந்த நற்காரியத்தை ஏற்படுத்தி வச்சுட்டா பக்தர்கள் நிறைய குடும்பம். ஏன்னா இன்னைக்கு கொடுத்தாதான் நாளைக்கு அது வரும். கோட்டான் கொடுத்தும் நாட்டான் எத்தனை பேருக்கு நம்ம காரியங்களை சாதிக்கிறதுக்கு என்னென்ன பிரைப்பு கொடுக்குறோம் யோசிச்சு பாருங்க. அதெல்லாம் ஒரு இது ஒரு ரொட்டீன் லைஃப் ஸ்டார்னு சொல்றோம். இது என்ன லைஃப்? லைஃப் இல்லை. அதெல்லாம் வட்டி மூலமா கூட்டு வட்டியா எப்போ வந்து நிற்காது. அப்புறம் உன் வேற ஆளுக்கு பணம் தேசிய அப்புறம். ஆகவே கொடுக்கின்ற ஒரு எண்ணமானது அள்ளி கொடுக்கின்ற தன்மை திருப்பி அது பன்மடங்கா தெரிந்து வரும். அதுபோல் திருக்கம் குதிரையை நிறுத்தினா நிறுத்தி சகரி திரும்பி 2 நாள் கழித்து வரட்டுமா, உனக்கு கொடுக்கும் பண்பு உண்டு என்று சொன்னான். எனக்கு என்ன உண்டு மாமா? திரும்பி வரா சகரி
கண்ணனும் நீயும் நெருங்கி அன்பு செலுத்துகின்றவர். இதற்கு கண்ணன் ஏதாவது உன்னிடம் சொல்லியிருக்க வேண்டுமே? அப்படியா? இதுவரை ஒன்றும் இல்லையே. 2 நாள் கழித்து வருகிறேன், யோசித்து சொல்லுவான். எப்பவுமே தொட்டிலையும் ஆட்டுவான், கிள்ளி விட்டுருவான். சகாதேவன் தனியா வந்து 3 ஆட் பண்ணிடுகிறார். தாத்தாவை அழிக்க வேண்டுமாம் அவர் கையாலே, கௌரவர் ஜெயிக்க வேண்டுமா, இதற்கு உபாயம் நான் சொல்ல வேண்டுமா? இது எந்த விதி? கிருஷ்ணா அப்படின்னா ஆபத்தகாய வாயிலிருந்தும் வழுதேர்ந்தான் நீராருந்த நிவரந்தம் ஓராருந்தும் புண்ணியனாயிருந்தார். கிருஷ்ண பரமாத்மா உடனே அழைச்ச கணனே வந்து நின்றுட்டாரா. சகாதேவா என்னமோ அவசரமா போச்சு, நான் தினம் நிறைய தடவை கூப்பிடுற வரமாட்டேங்க, இன்னைக்கு என்னமோ டக்குன்னு வந்து நின்றுட்டே இருந்தான். அங்கதான்டா பிரச்சனை, ஆனாடா வரலன்னா. நல்லது நல்லது, யாரும் இல்லை. சகினி சொல்றத சொல்றான். அப்படி அற்புதமா கிருஷ்ணனுக்கு கிருஷ்ணன் ரொம்ப சீரியஸா கேட்கிறான். ரொம்ப நல்லது, நல்ல அற்புதமான திட்டம் சகினி மாமா போட்டிருக்கிறார். என்ன சொன்னாய் சகாதேவா? எனக்கு ஒன்றும் தெரியாது என்று சொன்னேன். ஆனா சகினி மாத்திரம் சொன்ன, கிருஷ்ணனும் உனக்கு நெருங்கிய உறவு உண்டு, கண்ணன் ஏதாவது உனக்கு சொல்லியிருப்பான், நினைத்து பார்த்து சொல்லி 2 நாள் கழித்து வருகிறேன் என்று போயிருக்கிறார். அப்படியா? இதற்கு ஒரே ஒரு வழி உண்டு, அது எனக்கு தெரியாது. கிருஷ்ணர் என்னைக்கு இப்படி தெரியும் சொல்லுகிறாரு, தெரியாதுன்னு சொல்லி ஒரு வழி உண்டு. அப்ப பாருங்க இந்த கிருஷ்ணனுடைய வேலையை. இதற்கு ஒரு வழி உண்டு, ஆனால் எனக்கு தெரியாது, நீ பெரியவர்களை கேட்டு சொல்லு. நீ சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நைட்டார் கிருஷ்ண பரமாத்மா. நேரா திரௌபதி கிட்ட வர, பரந்தாமா வணக்கம், ஒரு குறிப்பிட்ட நாட்களா எனக்கு தெரிவர தூக்கம் வருவது கிடையாது, என் பின்னால் ஏதோ சூழ்ச்சி நடப்பது போல் தெரிகிறது, நீதான் என்னை காக்க வேண்டும் அப்படின்னு. கிருஷ்ண சுமார் தானே? அப்படியா திரௌபதி? எது வந்தாலும் வாசுதேவனை பற்றி கூப்பிடாது. மகாதேவனாய் இருக்கும் பரசிவனை நாடி வேண்டு, வாசுதேவனுக்கு என்ன தெரியும்? பாருங்க கிருஷ்ண பரமாத்மா சொல்ற, மகாதேவனாகிய ஈசனை நாடு, அவர் வழி செய்வார், வாசுதேவனுக்கு ஏது தெரியும். பரந்தாமா அவ்வாறு சொல்ல, போய் வருகிறேன் கூட. மண்டைய ஒடுத்துகிறார் சகாதேவன். சரி, திரும்பவும் ஒரு 2 நாள் கழிச்சு வர போறான். அப்போ யோசிக்கிறான் சகாதேவன், என்ன செய்வது? கதிரி மாமா 2 நாள் காத்துக்கிறார். நன்றாக யோசித்து பார்த்த பிறகு இதற்கு ஒரு முடி எடுக்க முடியாமல் கிடக்குதான். 2ஆம் நாள் சபையை வந்துட்டான். ரொம்ப தூரத்துல தேர நிறுத்திட்டு ரொம்ப தூரம் நடந்து வர மாதிரி நடிக்கிறான். மாமா கலைத்திருக்கிறேன், இழைத்திருக்கிறேன், என்ன செய்வது? 2 நாட்களாக ஊன் கிடையாது, உறக்கம் கிடையாது, உபயோகமான உபாதை நீ சொல்வார்கள், விரதம் இருக்கின்றேன் சகாதேவன். அப்போதான் நீ பெரியவர்களை கேட்டு பார்த்தாயா? சகாதேவனுடைய பெரியவர் யாரு கேட்ட கிருஷ்ணன் சொன்னான். நீ டெக்னிக்கா கிருஷ்ணன் சொல்லலாம், நீ பெரியவர்களை கேட்டு பார்த்தாயா? கேட்ட பெரியவர் யாருக்கும் வழி தெரியாது என்று சொல்லிவிட்டார்கள். அப்படி சரி, பீஷ்மரையே கேட்டுவிட வேண்டியதானே. சகினி எப்படி வைக்கிறான் பாரு. மாமா தாத்தா வரும்போது இதெல்லாம் கேட்பது நீங்க கேட்கிறாதே, காந்தார மன்னன் நீங்க. கிழங்க இடத்தில் மட்டும் ஒரு ரகசியம் கிடைத்து விட்டால் யாரிடத்திலும் அது சேராது. அவனே ஓடுது. அவன் சொல்றான், கிழங்கு இடத்தில் சில விஷயங்கள் கிடைத்து விட்டால் அவன் எளிதில் சேராது. அதுவும் நான் போய் நின்றார். பீஷ்மர் சொல்லவே மாட்டார். நீ உத்தமன், உனக்கு இப்படி கிண்டி விட்டு போய் வருகிறேன். சகாதேவன் இதுவும் நல்ல உபாயம் என்று பீஷ்மாச்சாரியன் நான். பீஷ்மரை போய் நமஸ்காரம், தாத்தா நமஸ்காரம். உண்மை பேசுபவன் நீ, உண்மை இருக்கும் இடத்தில் வெற்றி இருக்கும், ஆகவே உனக்கு வெற்றி உண்டாகட்டும் ஆசீர்வாதம்.
முதல்லயே அவர் ஆக்கிடுவார். தாத்தா முக்கியமான விஷயமா வந்தது என்று சொல்லு. தங்கள் கையாலே தாங்கள் இறக்க வேண்டும், கௌரவப்படைகள் ஜெயிக்க வேண்டும், இதற்கு உபாயம் நீங்களே சொல்ல வேண்டும். எதிரி நன்றாக வாழ வேண்டும் என்று நினைக்கின்ற பண்பாடு உள்ளவன் நீ. உன்னை கொடுத்தாவது எதிரி வாழ வேண்டும் என்று எண்ணுகின்ற எண்ணம் உனக்கு இருப்பதால் இன்று வரை நான் சொல்லாமல் வைத்திருந்தேன் இந்த ரகசியத்தை, உனக்கு மட்டும் சொல்கின்றேன் அப்படின்னு தான் குருகுல வாசம் செய்யும் போது பரசுராமர் அவருக்கு குருநாதர். பரசுராமர் அற்புதமான ஒரு கலையை சொல்லி கொடுத்திருக்கிறார். அது என்னன்னு கேட்டதுன்னா பினாக சூத்திர யஜ்யம் அதுக்கு பேர். அந்த பினாக சூத்திர யஜ்யம் நைத்திய பிரம்மச்சாரியால் நித்திய பிரம்மச்சாரியால தான் அந்த யஜ்யத்தை செய்ய முடியும். அந்த யஜ்யத்தை செய்வதற்கு பலவித ஆகுதி பொருள்கள் தேவை. இப்போ ஓமானே ஊர்ல இருக்கிற எல்லா குச்சியும் உள்ள விடுவான், மிஞ்சி போனா காகிதம் பேப்பரை விட எடுத்து ஓமத்தில் விடுவான். கேட்டா நெய் தான் ஆகுதி, நெருப்பு அக்னி பகவான் கொடுக்கறது, அது சவுக்கு வச்சாருன்னா குப்பை பேப்பர் வச்சாருன்னு ஒருத்தர் கேட்டார். அப்போ பாருங்க ஆகமி சொல்லிட்டா. அந்த காலத்துல சமைத்து பொறிக்க வந்தாங்கன்னா முட்டாளா சவுக்கு கட்டையை பெருசு பெருசா விட்டு நெருப்புல நான் ஆகுதி கொடுக்குறேன் ஓமம் வளர்க்குறாங்க. அது ரொம்ப தப்பு. அதுக்கெல்லாம் சாபம் உண்டு. இன்னத்துக்கு குச்சி ஆழம் குச்சி அரசம் குச்சி பால் விற்கங்கள் இதெல்லாம் சமித்துகள்லாம் வச்சு எதுக்கு ஓமம் வளர்த்தா? அந்த ஓமத்துல நாயுள் வேலையெல்லாம் வச்சு எதுக்கு ஓமம் வளர்த்தா? சவுக்கு கட்ட ஒருத்தா ஓமம் வளர்த்தா? அக்னியே அதனால ஓமத்தை வளர்த்து இன்னைக்கு செய்யற எல்லாரும் தான் செய்யறான். அந்த மாதிரி செய்யறா, அதனால ஒரு கஷ்டம் வருது. அதை அனுபவிக்கிறவங்க கஷ்டப்படுறான். ஆனா சொல்றேன், நான் கரெக்டா ஆயுஷ ஓமம் செய்து, நான் கரெக்டா கணபதி ஓமம் செய்து மாசம் மாசம் ஒன்னும் கண்ண பண்ண மாட்டேங்கிறாரு. கணபதி எப்படி பண்றாரு? சவுக்கு கட்டையில கொடுத்தா கணபதி அனுப்பிடுறாரு. குப்பை காய்ச்சி சொல்லி விட்டு சுவாகா அது அவரு போயிடுமா உள்ள தேவர்கள் ஆகுதியை கணித்து நீ விளையாடு. நம்ம நிறைய குருக்கள் செய்யற தவறுனால எல்லாரும் கஷ்டத்தை அனுபவிக்கிறோம். அதுக்கப்புறம் குருக்களை வச்சு வயணும். இந்த பெரிய பட்டாச்சாரி இவர் பெரிய கணபாடி இவர் வைத்து செய்த ரிப்பேர் ஆகிவிட்டாரு. பாருங்க வேலை. ஏன்னா இவர் என்ன சொல்றாரு, பணம் தான் குறிப்பாடா வச்சுட்டு ஆகுதி சமுத்துகளை பற்றி கவலையே படுறதில்லை. இருக்கிற ஊர்ல இருக்கிற ஸ்பெஷல் சவுக்கெல்லாம் எடுத்து விட்டுருக்காரு. ஏன் புளியங்கட்டையை வச்சு ஓமம் அடியை அடியை மாத்திருந்தேன். ரொம்ப கஷ்டப்பட்டேன். புளியங்கட்டை வச்சு ஓமம் வளர்த்தனா அந்த ஓமம் வைத்த காரிய கர்த்தாவுக்கு எண்ணி ஆத்மா நோய் வந்துடும். எழுதி சுற்றுப்பா எடுத்து விடுறான். நல்லா நின்று எழுதிடுவான். என்ன பண்றது? அதனாலதான் ஓமத்தை வளர்கிறது சும்மா இருக்கு. கடவுளுக்கு போய் 2 படி பாலை வாங்கி ஊற்றிடுங்க போதும். கண்ணாமதான் ஓமம் வளர்க்கக்கூடாது. எல்லா பெரிய படித்தவன்லாம் செய்யற வேலையாக போச்சு. ஆகவே அற்புதமான சமித்துகளை வச்சு செய்யணும். அதுக்கு உண்டு. சமித்துகளை வச்சு விற்கிறவாலும் இருக்கா, இன்னைக்கு உண்டு. அந்த மாதிரி முறையோடு ஓமம் வச்சு இன்னைக்கு நான் பெரிய பெரிய மடங்கள்ல பார்த்துக்கிறேன். எல்லாம் சவுக்கதான் விடுறாங்க. ரொம்ப வருத்தமா இருக்கு. நான் மடாதிபதிகளுக்கு சொல்லியிருக்கிறேன், வேற வழி இல்லைங்க. இப்ப ஊர்ல ஆலமரமே கிடையாது, புளிய மரம் தான் இருக்குன்னு சொல்றாரு மடாதிபதி. நான் என்ன தப்பேன்? மரமாத வரையா என் மரத்துல நீ போனவரு பின்னால வர அதிபதியா செய்தாங்க. ஆகவே எந்த ஓமத்துல பல ரகசியங்கள் இருக்கு. தண்டி ஓமம் வளர்த்தேன், ஏகாதச ருத்ர ஓமம் வளர்த்தேன், தசதண்டி ஓமம் வளர்த்தேன்னு எல்லாரும் சொல்றான். இல்லைன்னு சொல்ல. அது மாத்திரம் இல்ல, இந்த கர்மாவுக்கு வளர்க்கிற ஓமன்னு ஒண்ணு இருக்கு. இந்த பிதாமார்களும் தாய்மார்களும் போன பிறகு சில ஓமம் வளர்ப்பான். அது ரொம்ப ஜாக்கிரதையா வளர்க்கணும். தேவதா பிரீத்தி விட பித்ரு பிரீத்தி ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல விடுக்கின்ற நெய் உண்மையாகவே பசு நெய்யா இருக்கணும். அக்மார் முந்திர குத்துற நெய்யெல்லாம் பசு நெய் நினைச்சு ஏமாந்துருக்க ஜாக்கிரதையா இருக்கணும். நெய் மாறிச்சுன்னா ஐயின்னு கூடுவோம் நம்ம. அப்புறம் எல்லாரும் ஒய்யின்னு கேட்பாங்க. ஆகவே எம்பெருமான் திருவருளால் சுத்தமான நெய்யில ஓமம் வளர்க்க அப்படின்னு குருநாதர் பரசுராமர் பீஷ்மாச்சாரி சொல்லிட்டார்.
ரோம விருட்சம் இப்போ இருக்கு, ஜோதி விருட்சம், சாகின், குறிஞ்சாந்தேல், பால் விருட்சம் இன்னைக்கு இருக்கு. கொல்லிமலையில இன்னைக்கு இருக்குது, அடியால் காட்ட முடியும். சதுரகிரி மலையில் அடியால் காட்ட முடியும், இன்னைக்கு இருக்கு. அதுபோல் பால் விருட்சம், வேப்பிலை, பழம் விருட்சம், வேப்ப மரம் பால் விடும். ஒரு குறிப்பிட்ட காலம் கழிஞ்சா அது கொஞ்ச நாள்ல குறைஞ்ச 100 வருஷத்துக்கு மேல ஆகும். அந்த பால் இனிக்கணும். அந்த இனிப்புடைய பாலுடைய மரத்தினுடைய பட்டைகளை வைக்கணும். அந்த மாதிரி பால் விருட்சம், ரோமன் குறுங்கான் விருட்சம் என்று ஒரு விருட்சம் இன்னைக்கு உண்டு. அந்த விருட்சத்துடைய சக்தி நான் கேட்டீங்கன்னா, மனுஷனை பார்த்தாலே ஸ்வைக்குன்னு உள்ள போடும் பூமிக்குள்ள. அதுக்கு நிலம்புரண்டி சக்தியும் இன்னைக்கு விருட்சம். மனுஷன் வாட கட்டா போன பையன் நம்ம கண்ணுக்கு பூமிக்குள்ள போடும். எப்படி போர் அடிக்குதுன்னு யாருமே தெரியாது. அவருக்கு கரெக்டா போடும் போது அப்புறம் இருந்த இடம் தெரியாது. அதுக்கு நிலம்புரண்டி அப்படின்னு பேரு. இன்னைக்கு இருக்கிற அந்த விருட்சம். சாயா சுழல் விருட்சி ஒன்று மனுஷனை பார்த்தோம்னா அப்படியே சுத்தம். அந்த பூ தெரியுமா சார், சுத்திட்டே இருக்கும். நம்ம தூரம் போகட்டதான் நிற்கும். அந்த விருட்சி இன்னைக்கு இருக்குது. பூனை வணங்கி, யானை வணங்கி, புடுத்தான் தான் வணங்கிங்க. பூனை பார்த்தவன அந்த செடியை பார்த்தா உடனே குட் மார்னிங் குட் நைட் வச்சுடும். பூனை வணங்கி இன்னைக்கு இருக்கு அந்த செடி, காட்ட முடியும். யானை வணங்கின்னு இருக்குது. ஓட்டுகால் பெருமான் பெருட்டாங்க, அது பெருட்ட நட்சத்திரத்தில் வர்றது. அந்த நட்சத்திரம், அந்த நட்சத்திரத்தில் முறையோட காப்பு கட்டி எடுத்தோம்னா பல அற்புதங்கள் செய்யலாம். ரொம்ப காலத்துக்கு முன்னாலே எங்க தாத்தா சொல்றார், சீனிவாசாச்சாரியார் ஒருத்தர் இருந்தார். அவர் இந்த மாதிரி மூலிகைகள் எடுத்து பல அற்புதங்கள் செய்திருக்கார். மூலிகைகள் இருக்கிறவர். ஆனா அவருடைய பரம்பரை எப்படியோ தெரியாது. ஆகவே எம்பெருமான் திருவருளால் அந்த வேற எடுத்து காட்டினா யானை உடனே சல்யூட் அடிக்கும். அந்த மாதிரி இருக்க உண்டு. இப்ப வாங்கிட்டா ஊர்ல யாருக்கெல்லாம். ஆகவே எம்பெருமான் திருவருளால் இந்த விருட்சங்களை எல்லாம் சமித்துகளை சேர்த்து ஓமம் வளர்க்கும் அப்படின்னு பரசுராமர் பீஷ்மாச்சாரிக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார். அது மாதிரி பின்னாடி சூத்திர யஜ்ஞத்தை வளர்த்து அதில் முறையோடு நெய் ஆகுதி கொடுத்தால் என்னென்ன திரவியம் கொடுக்கணும் லிஸ்ட் கொடுத்தார். இந்த மாதிரி கொடுத்தால் சிவன் காட்சி கொடுப்பார். காட்சி கொடுத்தால் தான் உன்னுடைய யாகம் பூரணம் பெற்றது என்று தெரிந்து கொள்ள வேண்டும். சிவன் காட்சி கொடுக்கவில்லை என்றால் அந்த யாகம் வீண். உடனே நீ செய்ய வேண்டியது உறுதி வாழை எடுத்து தலையை கீறி கொள்ள வேண்டும். இப்படின்னு பரசுராமர் சொல்லி கொடுத்தார். ஆனா அவ்வாறு சிவன் காட்சி கொடுத்தால் பினாகமணி என்று ஒரு மணியை கொடுப்பான். அந்த மணியை அணிந்து யார் போருக்கு போனாலும் அவனுக்கு தான் வெற்றி. எல்லாரையும் தோக்கடிச்சுடலாம். ஆனா பீஷ்மா தேவை இருந்தால் செய் என்று சொல்லிவிட்டு போயிருக்கிறார். இது யாருக்குமே தெரியாதே சகாதேவா, எனக்கு மட்டும்தான் தெரியும். நான் இன்று வரை யாரிடமும் சொன்னது கிடையாது. நீ ஜாக்க தாத்தா இது போதும் புறப்பட்டான். ஆட்சி உனக்கு என்ன புறப்பட்டான். சகாதேவன் போய் சேர்றதுக்கு முன்னால குறுகு ரோடு வழியா, எப்பவுமே நம்ம சாக்கத்தை நிறைய வச்சிருக்கோமோ இல்லையா, குறுகு ரோடு வழியா சேர மாட்டேங்குது. ரெடியா நிற்கிறான் அப்படின்னு சகாதேவன் ரொம்ப கலைச்சிருக்கிற உடனே எடுத்து துண்டை எடுத்து படைக்கிறான். மாமா அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம், நீங்க பெரியவர் இருந்தாலும் பரவாயில்ல ஏற்று ஊத்துதான் பாருங்க. ஒரு காரி ஆகணும்னா என்ன போயிடலாம். அவர்கிட்ட கட்டுக்கிட்டாங்க போது சில பேர் பழையதான் பாருங்க. சில பேர் பாச பார்த்தவங்க குறைய குறைச்சிருக்கு பயங்கரமான. அந்த போது நான் யோசிக்கிறது, ஆஹா இவர் கவிதை மாமாவுடைய சிக்கலை அறிவிப்பார். அதுபோல் எம்பெருமான் திருவருளா சகாதேவனை பார்த்து என்ன விஷயம் கேட்டால் சகாதேவன் எல்லாத்தையும் டீட்டெயிலா கொடுத்தான். இறுதிகள் பார்த்து வருது டீட்டெயிலா பினாகி சூத்திர யஜ்ஞத்தை நடத்தினார்னா பீஷ்மாச்சாரி. சிவபெருமா வந்தான்னா போட்டா அவர் உயிரோடு இருக்கட்டும், மணி வாங்கின்னு பாண்டவர்ல கூட்டோட ஆயிடுச்சுலாம். அப்படி இல்லைன்னா அவரு கூடுவாரு காரணம் இவர் சப்ஜெக்ட் ஓவர். தெரிஞ்சுக்கணும் சர்வனின் மகா குஷி. புறப்படும் போது சகாதேவனை பார்க்கலாம். சகாதேவா, உத்தமன் என்ற பெயர் உலகம் இருக்கும் வரை உனக்கு இருக்கும், உதவாக்கரை என்ற பெயர் எனக்கு என்று இருக்கும், வரிகளே என்று போகிறார். அப்ப கூட அவங்க உள்ள குத்து நேரா வந்தா அழகா உட்கார்ந்து சொல்றா,
சுத்தி சுத்தி வந்தவனா நிம்மதியா உட்காந்து ஒரு கோப ஸ்பெஷல்ல டாக்டர் துரியோதனா என்ன மாமா என்னைக்கும் பழிவா கூப்பிடுவார், இன்னைக்கு ஒரு குறை கொஞ்சம் பெருசா இருக்குது. அவர் பெருசா கொடுத்து துரியோதன குறை பறிஞ்சு போச்சு. என்ன மாமா பாருங்க, நமக்கே வெற்றி. எப்படி மாமா திடீர்னு உட்கார்ந்துன்னே சொல்றேன், என்ன பண்றது? இவ்வளவு நாள் உட்கார்ந்து நீ பார்த்திருக்கியா? இல்ல நடந்துதான் பாரு. அப்ப நடந்தது இப்ப உட்கார்ந்து ஒண்ணு சொல்ற, நம்ம ஜெயிக்கணும்னா நீ எதையும் செய்வியா? எதுவும் செய்வோம்மா. நீ மாத்திரம் இல்ல, உங்க அப்பனும் சேர்ந்து செய்யணும். பண்ணிடுறேன். எங்க அப்பா என் மீது அதிக பாசம் வச்சிருக்கோம். நான் என்ன கல்ல முழுங்கினா கல்ல முழுவார், விண்ண முழுங்கினா விண்ண முழுங்குவார், எல்லாத்தையும் துப்புனா திருப்பி துப்புவார். அந்த நாள் சொல்ல வேண்டியது அப்பா என்ன செய்ய பார்த்துட்டு இந்த மாதிரி உங்க தாத்தாவுக்கு விநாயக சூத்திர யஜ்ஞத்தை வளர்க்கணும். அதை வளர்க்கணும்னாக்கா நீ சொன்னா ஒத்துக்க மாட்டார். திருதராட்சரன் சேர்ந்து சொல்லணும். இருவரும் சேர்ந்து சொல்லி அவரை செய்ய வைத்துத்தான் தீரணும். செய்தா பினாகி மணி சக்திக்கும் ஜெயிப்பு உண்மை வாழலாம் ஆனந்தமா என்று எக்கால் சிரிக்கிறார். துரியோதனன் பார்த்தா மாமா நீ இல்லவோ, நேரா போன அப்பாவை பிடிச்சி கூட்டுன்னா அப்பாவுக்கு நான் சொல்லப்படியே சொல்லியானா எல்லாத்தையும் சொன்னான். அவருக்கு கௌரவர்கள் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு அல்ப ஆசை உண்டு. நேரா வந்து தாத்தா கிட்ட பார்த்து, தாத்தா இந்த யாகத்தை செய்யணும், யார் உனக்கு சொன்னார்கள்? அவருக்கு ஆச்சரியம். என்ன எப்படி சகாஜன மீட் பண்ணிக்க மாட்டேன்னு நம்பிக்கை. சிறிது நேரம் கழித்து துரியோதன ரொம்ப கருந்தாடி ஆடை பட்டு குறுந்தாடி வைக்கும் கருந்தாடியவன் செய்த வேலை தெரியும் எனக்கு, பின்னாலிருந்து என்றும் மாட்டுவான். சகுனிதானே அப்படின்னாரு. ஆமான்னுட்டான். சகுனி எப்பவுமே பேக்ல இருந்து ஃப்ரெண்டரா இருக்கு. அதனால்தான் சிலதெல்லாம் அவங்க பேக்ல இருந்து ரொம்ப டெக்னிக்கா சொன்னா தெரிஞ்சு தூண்டி விட்டு வெடிக்க பார்ப்பான். அதுபோல் சேதனம் சகுனி என்று தெரிந்து கொண்டார். உத்தமன் சொல்லி இருக்கிறார். சரி, திருதராஷ்டிரம் புடிச்சுக்கணும் காலை, எப்படியா நீ செய்து காப்பாற்றணும்ட்டான். வேதனை நம்ம வாயாலே வந்து சரி என்று ஓமத்தை முறையோடு வளர்த்தார். அற்புதமான ஓமம் வளர்ந்தது. ஓமம் வளர்ந்து பூரண ஆகுதியை கொடுக்கின்றார். பூரண ஆகுதி கொடுக்கும் போது சிவன் காட்சி தர வேண்டும். பூரண ஆகுதி எடுத்து ஊற்றி முடிக்கிறாரு, சிவன் காட்சி தரவில்லை. உருவினார் வாழை வீஸ்வர், அரித்திடவே ஓங்கினார், நில் என ஒரு ஒலி கேட்கிறது. திரும்பினார், பார்த்தா கங்காதேவி நிற்கிறார். மகனே என்னம்மா இந்த நேரத்தில் வந்து நிற்கிற? நீ செய்த யாகத்தில் எந்தவித தவறும் கிடையாது. நீ செய்த யாகத்தில் பூரண ஆகுதியை முறையோடு தான் கொடுத்திருக்கிறாய். நீ பிரம்மச்சரிய விரதத்தில் இருந்து தவறாதவன். செய்த முறையான அபிஷேகங்கள் எல்லாம் முறையாக கொடுத்திருக்கிறாய். போடுகின்ற சமூலங்கள் எல்லாம் முறையாக இருக்கின்றது. ஆனால் ஈசன் காட்சி கொள்ளவில்லை என்றால் என்ன நடந்தது என்று யோசித்து பார்த்தாயா? கபடியா பிளாஷ்பேக் காட்டுறாங்க. உடனே பிளாஷ்பேக் திரும்பிக்கு பின்னால நம்ம எல்லாம் டிவி பாக்குற மாதிரி பாக்குறாரு. பீஷ்மாச்சாரி முதல் கொண்டு எல்லாருமே பார்த்தா கண்ணன் தருகிறான். அங்கு கண்ணனை சுற்றி யாக குண்டங்கள் மாதிரி யாக குண்டங்கள் இருக்கிறது. அதுல ஜுவால நெருப்பு வீசிக் கொண்டிருக்கிறது. அது இடையில கிருஷ்ணன் உட்கார்ந்து இருக்கிறான். அந்த கிருஷ்ணன் தன் மனதில் ஈசனை கட்டி இருக்கிறான். ஆகவே வாசுதேவன் உள்ளம் உருகி சிவனை சிக்கன பிடித்திருக்கிறான் அவன் மனதில். சிவன் எப்படி இங்கு உனக்கு காட்சி தருவார் பீஷ்மா அப்படின்னு கேட்டா கங்காதேவி. பார்த்தார் பீஷ்மாச்சார், அன்போடு அகம் குழைந்து ஈசனை சிக்கன பிடித்தாயே வாசுதேவா, முன்னருள் எனக்கு என்று கிட்டுமோ அன்றுதான் நான் ஈசனை என் இதயத்தில் பிடித்து வைப்பேன்.
இதையே தான் மணிவாசகர் சொல்றார். அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே, அன்பினுள் விளைந்த ஆரமுதே, பொய்மையே பெருக்கு பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புனையனேன் தனக்கு. புழுத்தலையன் சொல்றார் மாணிக்கவாசகர். அவரை புழுத்தலை, நம்ம தலைதான் பேரு. புழுத்தலை புலையேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்து எங்கு எழுந்து அருளுவது இனியே என்ன. ஈசனை தன் இதயத்தின் பால் வைத்திருந்தானா கிருஷ்ணன், அங்க கட்டி போட்டான். இது எப்படி பிரசன்னமாக நல்லவர்களுக்கெல்லாம் ஈசன் காட்சி தரணும். பார்த்தாராம் இது அல்லவோ உண்மையான அன்பு. இந்த உண்மையான அன்பை நான் கொண்டிருக்க வேண்டுமே. சித்தத்தை சிவம்பால் செலுத்தாமல் செய்தது எவ்வளவு வேதனை என்று எண்ணி பார்த்து சிவஸ்துதி செய்தார். அவ்வாறு செய்ததால் அந்த பெரிய ஆபத்திலிருந்து பஞ்சபாண்டவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள். வாசுதேவன் ஈஸ்வரை அகத்துள் கட்டி வைத்திருந்ததால், அவன் சிக்கன பிடித்திருந்ததால் இங்க யாரும் தப்பிச்சு. இதை சொல்லும் போது நாளைக்கு 3 வினாக்கள் கொடுத்திருக்கிறார் ஆன்மீகர்கள். அதுக்கு பதில் எழுதிடுவாங்க. எல்லாம் எழுதுறாரு, நிறைய புத்தகமா போடுறேன்னு சொல்லுறாரு ஐயா. எத்தனை புத்தகம் போடக்கூடாது தெரியல, எழுதி. ஒரு மனித வாழ்க்கையில் எங்கு உறவு இருக்கிறது என்று தெரிந்து கொள்ள முடியும். ஒரு மனித வாழ்க்கையில் எங்கு உறவு இருக்கின்றது என்று தெரிந்து கொள்ள முடியும். 1. 2, வாழ்க்கையில் எது பரிசு எது சோதனை. அடுத்து எது பேராசையிலிருந்து உண்டாகிறது, எதனால் அதிகரிக்கிறது, எப்படி அது அகன்று. ஆகவே அகலும் மார்க்கம் சொல்ல வேண்டும் என 2 காலையிலே ஏறெடுத்த பெருமானே, தானே வண்ண பெருமான் திருவருள் கொண்ட தியாக வாசுதேவன் கிருஷ்ண பரமாத்மா இதயத்தில் சிவபெருமானை பிடித்து வைத்திருக்கிறார். என்ன இதைத்தான் சொல்கின்றார். தேரார் வண்ணம் மாதே தாராய் முறை சிக்கனப்பு தகத்தேவைத்தே எங்கனும் நீ ஏறுவது அக்கலியில் தீர்த்திட ஈசாவும் அடைக்கலம் அடைக்கலம் அடைக்கலம். சிவன் பால் அடைக்கலம் அடைக்கலன் என்று வேண்டினானா வாசுதேவன். அந்த வாசுதேவன் கருணை இருந்ததால் தான் இந்த பஞ்ச பாண்டவர் காப்பார். ஆகவே நீங்க ஒவ்வொருவரும் இந்த அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே என்ற பாடலை அனுதினம் பாடி காத்து உருகிறது. இவ்வாறு இப்ப உருகினா எவ்வாறு ஒரு நாள் ஈசங்கள் பால் தெரிவிக்க வைக்கலாம் என கூறி நாளை மீண்டும் சந்திப்போம் என கூறி அறவாணியாடும் போது என்றும் முன்னடியின் கீழ் இருக்க வேண்டும், பிறவாமை வேண்டும், மீண்டும் பிறப்பு உண்டெனில் உனை என்றும் மறவாதிருக்க வேண்டும், மீண்டும் மகிழ்ந்து